வணக்கம். இந்த வெளியீட்டிலே நாம் ஒரு குழுவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த குழு நபர்கள் தங்களுக்கு கொடுத்த பெயர் யெகோவாவின் சாட்சிகள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா யெகோவா தேவனுக்கு உண்மையான சாட்சி ஒன்று உண்டு. அது சத்திய வேதம். The Bible is the true Jehovah's Witness. மற்ற எல்லா சாட்சிகளும் அந்த பைபிளுக்கு எப்படி ஒத்து போகுதுன்னு தான் நம்ம பார்க்க வேண்டும். பைபிளோட ஒத்து போச்சுன்னா அது உண்மையான சாட்சி, இல்லைன்னா அது சரியான சாட்சி இல்லை. இந்த யெகோவா தேவனை நாம் எப்படி அறிவதுங்க? கிறிஸ்தவர்கள் என்ன நம்புகிறார்கள் என்றால், யெகோவா தேவன் வேத வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தன்னை குறித்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதன் மூலமாக நம்மோடு பேசுகிறார். அதனால் நாம் யெகோவா தேவனை அறிய வேண்டும் என்றால் நாம் இந்த வேத வசனத்தை நாம் தியானம் செய்து, வேத புத்தகத்தை ஆராய்ச்சி செய்து, தனியாளாகவும் குழுவாகவும் சபையாகவும் நாம் ஆராய்ச்சி செய்து நாம் தேவனை அறிய வேண்டும். சீக்கிரமாக நான் கடந்து சென்றேன் என்னால் இது வீடியோ என்ற நிமித்தம் நீங்கள் பாஸ் பட்டனை அமைக்கி நீங்கள் பொறுமையாக படித்த பிறகு கடந்து செல்லலாம். பார்ப்போமா? வேத வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு நாம் முதல் பார்ப்போம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. மறுபடியும் சங்கீதம் 32:8 நாம் திருப்புவோமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த படத்தை பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் தன்னுடைய வேத வசனத்தின் மூலமாக நாம் யாவருக்கும் பேசுகிறார். ஆனால் இதை குறித்து யெகோவா சாட்சிகள் என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று பார்ப்போமா? கிங்டம் மினிஸ்ட்ரி என்ற அவர்களுடைய வெளியீட்டிலே செப்டம்பர் 2007 பேஜ் 3 இப்படி எழுதியிருக்கிறார்கள். Does the faithful and discreet slave endorse independent groups of witnesses who meet together to engage in scriptural research or debate? No, it does not. என்ன சொல்கிறார்கள்? ஃபெய்த்ஃபுல் அண்ட் டிஸ்கிரீட் சிலேவ்னா அவங்களே தங்களுக்கு கொடுத்த இன்னொரு பேர். டு தே என்டோர்ஸ் இண்டிபெண்டன்ட் குரூப்ஸ் ஆஃப் விட்னஸஸ் ஹூ மீட் டுகெதர்? இந்த மாதிரி குழுவாக நீங்கள் வேத ஆராய்ச்சிக்கு நீங்கள் சேர்வது, அதை அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்களா? இல்லை என்று இந்த புத்தகத்திலே வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னும் பார்ப்போம். வாட்ச் டவர் என்ற புத்தகத்திலே 15th September 1910 பேஜ் 4685 அதிலே இப்படி எழுதியிருக்கிறார்கள். Furthermore, not only do we find that people cannot see the divine plan in studying the Bible by itself, but we see that also that if anyone lays the scripture studies aside, even after he has used them, after he has become familiar with them, after he has read them for 10 years, if he lays them aside and ignores them and goes to the Bible alone, though he has understood his Bible for 10 years, our experience shows that within 2 years he goes into darkness. On the other hand, if he had merely read the scripture studies with their references and had not read a page of the Bible as such, he would be in the light at the end of the 2 years because he would have the light of the scriptures. இந்த பத்திரிகையில் என்ன சொல்றாங்கங்க? அவர்களுடைய புத்தகம் ஸ்கிரிப்சர் ஸ்டடீஸ் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அதில் என்ன எழுதியிருக்கிறதுன்னு ஒரு சில காரியத்தை பார்க்க போகிறோம். அதில் நிறைய காரியங்கள் உண்டு. ஒரு சில காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தை ஒரு நபர் 10 வருடம் படித்தார் என்றால் அவர் வெளிச்சத்தில் இருப்பாராம். ஆனால் இந்த புத்தகத்தை மூடி வைத்து, அந்த புத்தகம் படிக்கும்போது பைபிள் மூடி இருக்கிறது, ஆனாலும் அவர் வெளிச்சத்தில் இருப்பாராம். ஆனால் இந்த புத்தகத்தை மூடி வைத்து பைபிளை திறந்து படித்தார் என்றால் 2 வருடத்திலே அவர் இருளுக்குள்ளே செல்வார் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தனியாக பைபிள் வாசிக்காதீங்க, நீங்கள் யெகோவா சாட்சியாக இருக்க மாட்டீங்க, கிறிஸ்தவனாக மாறிடுவீங்க. அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா, யெகோவா சாட்சிகள் என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றால், வாட்ச் டவர் என்ற பத்திரிகையில்
October 1st, 1967, page 587. Thus, the Bible is an organizational book that belongs to the Christian congregation as an organization, not to individuals, regardless of how sincerely they may believe that they can interpret the Bible. For this reason, the Bible cannot be properly understood without Jehovah's visible organization in mind. என்ன சொல்றாங்கங்க? இந்த வேத புஸ்தகம் உங்களுக்கு கொடுக்கப்படலைங்க, ஸ்தாபனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். இந்த ஸ்தாபனத்துக்கு தான் புரிய முடியுமா? நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிய முடியாதான். அதனால் இந்த புத்தகத்தை அந்த ஸ்தாபனம் படித்து உங்களுக்கு கொடுக்குற காரியத்தை மாத்திரம் நீங்கள் நம்பணும். பார்ப்போமா? இன்னொரு பத்திரிகையும் பார்ப்போம். வாட்ச் டவர், February 15th, 1981. We all need help to understand the Bible, and we cannot find the scriptural guidance we need outside the faithful and discreet slave organization. என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு உதவி இல்லாமல் உங்களால் பைபிளை படிக்க முடியாது. அந்த உதவி யெகோவா சாட்சிகள், மூப்பர்கள் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். மறுபடியும் பார்ப்போமா? The Watchtower magazine, August 15th, 1981, page 28. They say that it is sufficient to read the Bible exclusively, either alone or in small groups at home. But, strangely, through such Bible reading, they have reverted right back to the apostate doctrines that commentaries by Christendom's clergy were teaching 100 years ago. என்ன சொல்றாங்க? ஒரு சில மக்கள் யெகோவா சாட்சிகளுக்குள்ளேயே வேத வசனத்தை மாத்திரம் நாம் படித்தால் அது போதும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. அந்த வேத வசனத்தை மாத்திரம் அவர்கள் படித்தார்கள் என்றால் கிறிஸ்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். அப்படின்னா ஒரு கேள்வி வருது இல்லைங்க? அந்த கேள்வி என்னவென்றால், வேதத்துக்கும் இந்த பத்திரிகைகளுக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த பத்திரிகையை வாசித்தா தான் யெகோவா சாட்சியாக இருக்க முடியும். இந்த பத்திரிகையை விட்டு வெறும் வேதவசனத்தை படித்தால் கிறிஸ்தவர்களாக மாறிவிடுகிறார்கள் அப்படின்னு அவர்களே சொல்லுகிறார்கள். அதனால் இதுதான் அவர்கள் நம்புகிற காரியம். ஆண்டவர் யெகோவா தேவன் தன் வேதவசனம் மூலமாக பேசியிருக்கிறார். அதன் மூப்பர்கள் அந்த வேதவசனத்தை படித்து அதை புரிந்து பத்திரிகைகளை வெளியிட்டு, இல்லைனா மெசேஜஸ் அண்ட் அதர் வீடியோஸ் ப்ராபப்ளி, அதன் மூலமாக மற்ற மக்களுக்கு அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள். இதுதான் அவர்கள் நம்புகிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்ன நம்புகிறார்கள்? தேவன் வேதவசனம் மூலமாக பேசியிருக்கிறார். அதன் மூலமாக எல்லோரும் படித்து தேவனை குறித்து அறியலாம் என்று. இந்த யெகோவா சாட்சிகளை துவக்கியவர் பேர் சார்ல்ஸ் டேஸ் ரசல். சார்ல்ஸ் டேஸ் ரசல் இவர் ஒரு துணிக்கடை வியாபாரி. இந்த துணிக்கடை வியாபாரத்தை அவர் விற்றுவிட்டு அவர் ஒரு பிரிண்டிங் பிரஸ் வாங்கி அவருடைய பத்திரிகையை அடிக்க தொடங்கிவிட்டார். இவர் தொடங்கிய இந்த குழு தான் ஜெகோவாஸ் விட்னஸஸ். இவர் என்ன கற்றுக் கொடுத்தார்? ஆதியிலே எகிப்தில் இருக்கிற கிரேட் பிரமிட், இந்த கோபுரம் ஒரு விசேஷமான ஒரு சாட்சி என்று அவர் கற்றுக் கொடுத்தார். அவருடைய பத்திரிகையிலிருந்தே நாம் பார்க்க போகிறோம். இவர் இந்த கோபுரத்தை குறித்து அவ்வளவு பேசினபடினால் அவர் மரித்த பின்பாக அவர் கல்லறை பக்கத்திலேயே ஒரு கோபுரம் கட்டி வைத்திருக்கிறார்கள். அவருடைய பத்திரிகையை பார்ப்போமா? ஹெரல்ட் ஆஃப் த மார்னிங் என்ற பத்திரிகையிலே அவர் இப்படி சொல்லுகிறார் அந்த கிரேட் பிரமிடை குறித்து. In that day shall there be an altar to the Lord in the midst of the land of Egypt, and a pillar at the border thereof to the Lord. And it shall be for a sign and for a witness unto the Lord of hosts in the land of Egypt. இந்த கோபுரம் தேவனுக்கு ஒரு சாட்சி, எகிப்தின் மத்தியிலே ஒரு ஸ்தம்பம் என்று. not only that, it's an altar to the Lord. ஒரு பலிபீடம், தேவனுக்காக ஒரு பலிபீடம் என்று அவர் கற்றுக் கொடுத்தார். மறுபடியும் Studies in the Scriptures, Volume 2, The Time is at Hand, page 366ல பார்த்தோம் என்றால், The Great Pyramid of Egypt is one of God's witnesses. இந்த கோபுரமும் யெகோவாவின் சாட்சி என்று கற்றுக் கொடுத்தார்.
மறுபடியும் பார்ப்போமா? the great pyramid குறித்து இன்னொன்று சொல்றாரு. For it seems in a remarkable manner to teach in harmony with all the prophets an outline of the plan of God past, present and future. தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியத்தோடு ஒத்து வருகிறது இந்த கோபுரம் என்று கற்றுக் கொடுத்தார். இன்னும் பார்ப்போம். It was built under God's direction. ஆண்டவர் அவர்களை உந்தினபடினால் அவர்கள் இந்த கோபுரத்தை கட்டினார்கள் என்று அவர் கற்றுக் கொடுத்தார். மறுபடியும் பார்த்தோம் என்றால், this ancient structure being thus repeatedly referred to in the scriptures, we cannot doubt that, if questioned, this witness of the Lord in the land of Egypt will bear such testimony as will honor Jehovah and fully correspond with his written word. We thus introduce this witness because the inspiration of its testimony will doubtless be much disputed as that of the scriptures. 50 வருடங்களாக இப்படி தான் கற்றுக் கொடுத்தாங்கங்க. திடீர்னு பல்ட்டி அடிச்சு அவர்கள் இது தேவனுக்கு நினைவு சின்னம் அல்ல, பிசாசுக்கு நினைவு சின்னம் என்று கற்றுக் கொடுக்க தொடங்கினார்கள். பார்ப்போமா? The Watchtower magazine, November 15th, 1955, page 697. He has also exposed the Great Pyramid of Giza as being not God's stone witness or the Bible in stone, but a monument of demonism to glorify belief in immortality of the soul or survival after death. இப்போதான் பார்த்தோம், அவங்க பத்திரிகையிலே இது ஆண்டவருக்காக ஒரு ஸ்தம்பம், ஒரு பலிபீடம்னு கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ பிசாசின் சின்னம்ட்டாங்க. இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, நம்ம பார்க்க போகிறோம் சுருக்கமாக. இன்னும் பார்ப்போம். November 1928, page 344 of the Watchtower magazine, அவங்க இப்படி கற்றுக் கொடுக்கிறாங்க. Then Satan put his knowledge in dead stone, which may be called Satan's Bible and not God's stone witness. இது பிசாசினால ஊந்தப்பட்ட ஒரு கோபுரம். It is called Satan's Bible. இது தேவனுடைய சாட்சி இல்லை அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறாங்க. இப்படியும் பேசி இப்படியும் பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. ஏன் திடீர்னு அவங்க இது எல்லாவற்றையும் மாட்டினாங்கன்னா, அவர்களுடைய புக்குக்கு நீங்கள் வரணும். டிவைன் பிளான் ஆஃப் தி ஏஜஸில் அந்த சார்ல்ஸ் டேஸ் ரசல்ன்ற நபர் இப்படி கற்றுக் கொடுத்தார். இந்த கோபுரத்தை அவர் வைத்து பலவிதமான அளவுகளை எல்லாம் அவர் கற்பனை பண்ணி அவர் கற்றுக் கொடுத்தார். மறுபடியும் தை கிங்டம் கம் என்ற புத்தகத்திலே இந்த கோபுரத்துக்கு உள்ளான இருந்த பாதைகள், பகுதிகள் எல்லாவற்றையும் அளவிட்டு அவர் ஒரு கணக்கு போட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை 1914 வருடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார். அதற்கு ப்ரூஃப், ஆதாரம் என்னன்னா, இந்த பிரமிடுக்குள்ள இருக்கிற பாதைகள், பகுதிகள் எல்லாம் அவர் மெஷர்மெண்ட்ஸை இன்ச்சஸ் எல்லாம் வருடங்களாக மாற்றிவிட்டார். அது அவர் போட்ட கணக்குக்கு ஒத்து வந்துச்சு. அதனால தான் அவர் இப்படி சொன்னார். பார்ப்போமா எங்கே சொல்லியிருக்கிறாருன்னா, தை கிங்டம் கம் என்ற புத்தகத்திலே நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா பார்ப்போமா, we find it to be 3,457 inches, symbolizing 3,457 years from the above date, that is BC 1542. This calculation shows AD 1915 as marking the beginning of the period of trouble. For 1542 years, BC plus 1915 years, AD equals 3,457 years. Thus, the pyramid witnesses that the close of 1914 will be the beginning of the time of trouble, such as was not since there was a nation. தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். அந்த உள்ளான பாதைகளுடைய அளவு இன்ச் கணக்கில் பார்த்தா அதையெல்லாம் வருடங்களாக மாற்றி போட்டால் 1914 வருடம் 2ஆம் வருகை நடக்கும். இதெல்லாம் அவர் புத்தகம் அடித்து கற்றுக் கொடுத்தார். இதை helping hand for the students. The time is at hand. Final end of the kingdoms of this world and the full establishment of the kingdom of God will be accomplished by the end of AD 1914. 2ஆம் வருகை 1914 நடக்கும். நடக்கவில்லை. இந்த கோபுரம் ஆண்டவரால் கட்டப்பட்ட, ஆண்டவருடைய உந்துதலினால் கட்டப்பட்ட கோபுரம், யெகோவாவின் சாட்சி, எகிப்திலே ஸ்தம்பம், எகிப்திலே
ஒரு பலிபீடம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு இது பிசாசின் சாட்சின்ட்டாங்க. ஏன் 1914 2ஆம் வருகை நடக்கலை. அதோட விடலைங்க, அந்த போதனையை மாற்றிக்கொண்டே வந்தார்கள். இப்பொழுது இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் வருகை எப்போ வரும்னு வருஷத்துக்கு மாற்றிட்டு வந்தாங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் எந்த போதனை அவர்கள் போதித்தார்கள், அவர்கள் எந்த பத்திரிகையில் இருக்கிறது என்று இந்த பட்டியலில் இருக்குது. நீங்கள் பொறுமையாக பார்த்து அவர்கள் எப்படி பேச்சை மாற்றிக்கிட்டே வந்தாங்க. ஏன்னா அவங்க சொன்ன வருஷம்லாம் 2ஆம் வருகை நடக்கலைன்னா மாற்றிக்கிட்டே வர்றாங்க. இப்போ மறுபடியும் நாம் கடந்து சொல்வோம். அதோடு சேர்ந்து ஜெனரேஷன்ஸ் என்ற ஒரு டீச்சிங்கும் இருந்துச்சுங்க, ஒரு போதனையும் இருந்துச்சு. எந்த தலைமுறை அவருடைய வருகையை காணும். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக அப்போ வாழ்ந்த தலைமுறை பார்க்கும் என்று அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் என்ன கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், அந்த தலைமுறையில் இருந்த அபிஷேகப்பட்ட மக்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அது நடக்கும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். அப்படியே in 1951, in 1995, in 2008 and 2010 இந்த போதனையை மாற்றிக்கொண்டே வருகிறார்கள். எந்த சந்ததி, எந்த தலைமுறை இந்த 2ஆம் வருகையை காணும் என்றது அவர்கள் மாற்றிக்கொண்டே வருகிறார்கள். இந்த படத்திலே நான் எந்தெந்த வருஷம் அந்த போதனையை மாற்றினார்கள் என்று நான் வைத்திருக்கிறேன். அது மாத்திரம் இல்லைங்க, தேவன் வாழும் இடம். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திர கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த நட்சத்திர கூட்டத்தின் பேர் பிளியாடஸ். அதில் அந்த ஆரோ காண்பிக்கிற ஒரு நட்சத்திரம், அது பேர் ஆல்சைனே. பிளியாடஸ் நட்சத்திர கூட்டம், ஆல்சைனே நட்சத்திரம். அதிலே தான் யெகோவா தேவன் வாசம் செய்கிறார், அங்கேருந்து தான் ராஜரிகம் செய்கிறார் என்று அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ரூதர்ஃபோர்ட் என்ற அவர்களுடைய தலைவர் மூப்பர் எழுதின புத்தகம் ரிகன்சிலியேஷன் 1928 பேஜ் 14 அதிலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. It has been suggested and with much weight that one of the stars of the group is the dwelling place of Jehovah and the place of the highest heavens. Pleiades is the place of the eternal throne of God. அந்த நட்சத்திரத்தில் யெகோவா தேவன் வாசம் செய்கிறார் என்று கற்றுக் கொடுத்தார்கள். அது மாத்திரம் இல்லைங்க, நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், தேவன் நம்மோடு எப்படி பேசுகிறார். இப்படிப்பட்ட பத்திரிகைகள் மூலமாக தேவன் நம்மளோடு பேசுகிறாரா, இல்லைனா வேதத்தின் மூலமாக பேசுகிறாரா? மறுபடியும் இந்த வசனத்தை பார்ப்போமா? 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதிக்கிறபடி அவரில் நிலைத்திருப்பீர்களாக. உங்களுக்கு யாரும் பத்திரிகை போட்டு கற்றுக் கொடுக்க தேவையே இல்லைங்க. யெகோவா தேவன் தன்னுடைய ஆவியானவரை வைத்து உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார் என்று சத்திய வேதம் கற்றுக் கொடுக்கிறது. மனிதன்தான். மனிதனுடைய பத்திரிகையிலே எவ்வளோ தவறுகள் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வசனத்திலே அப்படிப்பட்ட தவறு இல்லை. அதற்காக தான் நாம் சத்திய வேதத்தை மாத்திரம் படிக்க வேண்டும். மற்றதை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்ம தான் ஒரு சில காரியத்தை பார்த்தோம். இன்னும் வரும் வெளியீட்டிலே மற்ற நிறைய காரியம் பார்க்க போகிறோம். மனிதன்தான். ஆனால் சத்திய வேதத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. இதுதான் உண்மை. தேவன் வேதவசனம் மூலமாக பேசியிருக்கிறார், அதன் மூலமாக யாவரோடும் பேச இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டே இருக்கும் பிரியமான மக்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார்.